இந்த பட்டர் கேக் செய்யறதுக்கு நான் இதில் ஒரு சட்டி எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து சின்ன கண்ணில் பின்னரை வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது, மா இருக்குது, 1.5 பவுண்ட் 1.5 பவுண்ட் இருக்குது, அல்லாட்டிக்கு 680 கிராம். அப்படியும் இல்லாட்டிக்கு இதில் வந்து 4.5 கப் ப்ளஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இந்த அரிதட்டில் போட்டு நாங்கள் அரைச்செடுப்போம். இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது 4.5 டீஸ்பூன், அல்லாட்டிக்கு 15 கிராம் வருது. இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இது ரெண்டையும் அரைச்சி விடுங்க. ஸோ இந்த இருக்கு நான் அரைச்சதில் வந்து லைட்லியாக கொஞ்சம் கட்டி வந்திருக்கு. இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இப்படி அரைச்ச அப்புறம் கையாலையும் முருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கு நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இன்றைக்கு பட்டர் கேக் அடிக்கிறதுக்கு இந்த கிச்சன் எய்ட் மிக்சரில் தான் நான் பீட் பண்ண போகிறேன். ஆனால் இது வந்து கண்டினியூஸாக இந்த கிச்சன் எய்ட் பீட்டரை யூஸ் பண்ண இல்லாது ஹார்டான பாட்டுக்கு மட்டும்தான் இந்த கிச்சன் எய்ட் பீட்டரை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், ரூம் டெம்பரேச்சர் பட்டர் 680 கிராம், அல்லாட்டிக்கு 1.5 பவுண்ட் பட்டர் இருக்குது. இப்போ இந்த பட்டரை இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது, இதுலேயும் 1.5 பவுண்ட், அல்லாட்டிக்கு 680 கிராம்ஸ். அப்படியும் இல்லாட்டிக்கு 3 கப்ஸ் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் வருது சீனி. இப்போ இந்த சீனியும் இதில் போடுங்க. இந்த சீனியும் பட்டரையும் போட்ட பிறகு இதில் இந்த வயர் விஸ்க் இருக்குது. இப்போ வயர் விஸ்க் இதில் போடுவோம். இப்போ இதை நாங்கள் போட்டுட்டு இது நல்லா பீட் பண்ணி நல்லா க்ரீமியாக சீனி கரையணும். ஆனால் ஃபுல்லாக கரையணும்ன்ற அவசியம் இல்லை, ஏன்னா கண்டினியூஸாக நாங்கள் பீட் பண்ணணும். ஸோ நாங்கள் இதை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுப்போம் மீடியம் ஸ்பீடில். ஒரு நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கேன். சைடை வலிச்சு இதை பீட் பண்ணி எடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா க்ரீமியாக விஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஒரு 4 நிமிஷமாக இதை நான் பீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலியாக வந்து 5 நிமிஷம் இதை நான் பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சைடை வலிச்சிட்டு ஸோ இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து இந்த சீனி வந்து கொஞ்சம் கரைய இடம் இருக்குது. ஸோ நான் இன்னொரு 2 இல்லை ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஸ்பீட்லேயே அதை பீட் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்னொரு 3 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலியாக வந்து 8 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணியிருக்கேன். இந்த ஓரளவுக்கு வந்து சீனி கரைஞ்சிட்டுது. பட் நாங்கள் என்ன வந்து கண்டினியூஸாக பீட் பண்ணணும், ஃபுல்லாக கரையணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து முட்டை இருக்குது. நான் இந்த கேக் ரெசிபிக்கு வந்து 15 முட்டை சேர்க்க போகிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற வந்து லார்ஜ் எக்ஸ். நான் அந்த எக்கோட வெயிட்டை வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன்னா ஒரு முட்டையோட வெயிட் வந்து 49 கிராம், அல்ல சிலது வந்து 50 கிராம் வருது. ஸோ நான் லார்ஜ் எக்ஸ்லேருந்து 15 முட்டை சேர்க்க போகிறேன். ஸோ நான் இதில் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த 2 முட்டையை போட்டு ஒரு 30 அல்ல ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ இதை நாங்கள் பீட் பண்ணி எடுப்போம். ஒரு 45 செகண்ட்ஸ் போட்டு இந்த முட்டையை பீட் பண்ணேன். பீட் பண்ண பிறகு இதில் இன்னும் 2 முட்டை இருக்குது. ஸோ இப்போதைக்கு 4 முட்டை சேர்த்துருக்கிறேன். அந்த வெள்ளையாக இருக்குமில்ல அந்த வெடுக்கண்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க. இப்போ இதையும் ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ இன்னொரு 45 செகண்ட். ஸோ இதில் வந்து இன்னும் 2 முட்டை சேர்க்கிறேன், இல்லாட்டிக்கு 6 முட்டை இப்போதைக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். இப்போ ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். சைடை வந்து வலிச்சு விடுங்க. ஸோ சைடை வலிச்சா பிறகு இதில் இன்னொரு 2 முட்டை சேர்க்கிறேன். ஸோ டோட்டலி 8 முட்டை சேர்த்துருக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ இதையும் வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் மீடியம் ஸ்பீட்லேயே பீட் பண்ணுவோம். இதை நான் வந்து 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். இதில் இன்னும் 2 முட்டை இருக்குது. ஸோ டோட்டலியாக 10 முட்டை இப்போதைக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம்.
இப்போ 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். திறந்துட்டு ஒரு சைடை வலிச்சு விடுங்க. இதில் வந்து இன்னொரு 2 முட்டை சேர்க்குறேன். ஸோ டோட்டலியாக இப்போதைக்கு வந்து 12 முட்டை சேர்க்குறேன். இப்போ இதையும் ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண பிறகு இதில் வந்து இன்னொரு 2 முட்டை இருக்குது. எல்லாட்டிக்கு 14 முட்டை சேர்த்துருக்கிறேன். இதையும் ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். இப்போ 45 செகண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கு. இதில் வந்து கடைசியான 15வது முட்டை இருக்குது. இப்போ இந்த 15வது முட்டையை இதில் விடுறேன். 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணுவோம். இப்போ 45 செகண்ட்ஸ் ஃபைனலாக விட்ட ஒரு முட்டை. ஸோ டோட்டலி வந்து நான் 15 லார்ஜ் எக்ஸ் சேர்த்துருக்கேன், பெரிய முட்டை. இப்போ இந்த 45 செகண்ட்ஸ் பிறகு இதில் வந்து வெனிலா இருக்குது 2 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 30 மில்லிலீட்டர் வெனிலா இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது 1.5 டீஸ்பூன் இருக்குது. பட் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் விடத்தில நான் விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நான் யூஸ் பண்ணுற பைனாப்பிள் எசன்ஸ். இப்போ இந்த 1.5 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸையும் இதில் விடுங்கோ. விட்டுட்டு ஒரு சைடை வந்து வலிச்சு விட்டுட்டு இப்போ ஒரு மீடியம் ஸ்பீடில் ஒரு 3 நிமிஷம் இதை பீட் பண்ணி எடுப்போம். ஒரு 3 நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே பார்க்க தெரியுது. எனக்கு இதில் வந்து கண்டினியூஸாக வந்து மாதல் போட்டு பீட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ நான் வந்து இன்னொரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இருக்குது இதில் நான் ஒரு பெரிய ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதற்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்க கேக் மிக்ஸை வந்து இதில் போட போகிறேன். இதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதற்கு நான் அரைச்சி வச்ச பேக்கிங் பவுடரும் ஆல் பர்பஸ் ஃப்ளவரும் இருக்குது. இப்போ இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பீட் பண்ணி எடுப்போம். முதல் வந்து நான் அரைவாசியை போட்டிருக்கேன். இந்த ஹேண்ட் பீட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இருக்கு நான் இதை பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண பிறகு இருக்கிற மிச்ச அரைவாசி மாவையும் இதில் போடுவோம். ஸோ நான் நார்மலி கேக் செய்ய வந்து நான் கொஞ்சம் கூட தான் செய்யிருந்தேன். ஸோ அதில் தான் நான் 1.5 பவுண்ட் மாவுக்கு 1.5 பவுண்ட் சீனி 1.5 பவுண்ட் பட்டர் எடுத்தேன். உங்களுக்கு இதை வந்து குறைய செய்யணும்னு சொன்னால் நீங்கள் சீனியையும் பட்டரையும் மாவையும் வந்து 1 பவுண்ட் எடுத்துட்டு முட்டையை மட்டும் 15 முட்டைக்கு பதிலாக வந்து நீங்கள் 8 முட்டை வந்து சேர்க்கலாம். இப்போ இதையும் வந்து பீட் பண்ணிவிடுவோம். நான் சைடை வந்து வலிக்க போறேன். திருப்பி இன்னொரு 1.5 நிமிஷம் இதை பீட் பண்ண காணும். இப்போ நான் சரியா 1.5 நிமிஷமா இதை பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு இதை நான் நல்லா பீட் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இந்த இருக்கு நல்லா சீனி எல்லாம் கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் ட்ரேயில் போடுவோம். இந்த கேக்கு வர்றதுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 34.5 டைம்ஸ் 23.6 சென்டிமீட்டர் ட்ரே, எல்லாருக்கும் 3.2 லிட்டர் ட்ரே இருக்கு. எடுத்து பட்டரால் பூசி போட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டிருக்கிறேன். இந்த இருக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேக்கை வந்து இதுக்குள்ள விடுவோம். இதுக்கு ஆழம் ஃபுல்லாக விடாதீங்க, பொங்கி வரும். அரைவாசி போட்டிங்கன்னா காணும் மெல்லடிக்கு பொங்கி மேலே வந்துடும். இதுக்கு நான் அரைவாசி தான் விட்டுருக்கிறேன். விட்டா பிறகு உங்களோட கையை வந்து கழுவி போட்டு இந்த விரலால வந்து லெவல் பண்ணுங்க. இப்படி
இப்படி லெவல் பண்ண பிறகு நான் செய்த கேக்ல வந்து அரைவாசி தான் இதுக்குள்ள விட்டு லெவல் பண்ணியிருக்கிறேன். கேக் மிக்சரை வந்து நான் ஒரு ட்ரேல போட்டுட்டு இருக்கிற மிச்சத்தை வந்து இப்படி ரெண்டா பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா நீங்க இதுக்கு 2 கலரையும் சேர்க்கலாம், இல்லை இதை பிரிச்சு 3 பிரிச்சு 3 கலரையும் சேர்க்கலாம். பட் நான் இன்றைக்கு 2 கலரையும் சேர்க்க போறேன். முதலாவது பேட்சுக்கு வந்து நான் பச்சை கலர் சேர்க்க போறேன். இந்த இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க சேருங்க விருப்பம் என்று சொன்னா. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நான் பச்சை கலர் சேர்த்திருக்கேன். இப்படி ரெண்டாவது வந்து ரெட் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ண போறேன். இதுலயும் கொஞ்சம் மட்டும் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த இருக்குது நான் பிங்க் கலர் ஆக்கி இருக்கிறேன். நான் வந்து 9x9 ட்ரே எடுத்து அதுக்கு பட்டர் பூசி போட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். போட்ட பிறகு வந்து பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணிருக்கேன்ல, இதை வந்து அடியில போடுவோம். அதை போட்டுட்டு இதை லெவல் பண்ணி விடுங்க. நான் கை ஏற்கனவே கழுவி இருக்கிறேன். இந்த பிங்கை போட்டு இப்படி லெவல் பண்ணியிருக்கேன். லெவல் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் கிரீன் கலர் இந்த கேக் பேட்டர், இதை வந்து இதுக்கு மேலே விடுங்க. இதையும் விட்டா பிறகு உங்களுக்கு விரலால் வந்து இதை வந்து லெவல் பண்ணிவிடுங்க. பிங்கை மிக்ஸ் பண்ணாமல் க்ரீனை மட்டும் மேலால் லெவல் பண்ணிவிடுங்க. இந்த இருக்கு, இப்போ இதை நான் இப்படி லெவல் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு, இந்த 2 கேக் ட்ரேலையும் நான் கேக்கை போட்டுருக்கேன். 1 கலரிங் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மட்டும் நீங்கள் கலரிங் சேருங்க. இதுக்கு வந்து கலரிங் சேர்க்கையில் இப்போ இதை நாங்கள் பேக் பண்ணி எடுப்போம். நான் பேக் பண்ணுறதுக்கு வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் 350 degrees Fahrenheitல. இப்போ தூக்கி வச்சுட்டு பேக் பண்ணுவோம். 3 ரேக் இருக்குது. 3 ரேக்கில் நடு ரேக்கில் வைக்க போகிறேன் கேக்கை. இப்போ இதை மூடி போட்டு பேக் பண்ணுவோம். ஸோ நான் முதல் வந்து பெரிய ட்ரேயில் ஊற்றி வச்ச பட்டர் கேக் வந்து நல்லா பேக் பண்ணிட்டு, ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் முதல் வந்து 350 degrees Fahrenheitல வச்சு அரை மணித்தியாலம் பேக் பண்ணான். அந்த அரை மணித்தியாலத்துக்கு பிறகு டெம்பரேச்சர் வந்து நான் குறைச்சிட்டு 325 degrees Fahrenheitல வச்சுக்கொண்டு இன்னொரு அரை மணித்தியாலம் பேக் பண்ணான். ஸோ டோட்டலியாக வந்து நான் 1 மணித்தியாலம் பெரிய ட்ரேயை வந்து நான் வச்சு பேக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் வச்ச கலர் விட்டு வச்ச ட்ரே கேக் வந்து என்ன பேக் ஆகலை. என்ன இன்னும் கொஞ்சம் கூட அது வந்து டீப்பான டிஷ்ஷனுடைய கொஞ்சம் கூட விட்டுருக்கு. ஸோ அதால் கொஞ்சம் நேரம் எடுக்குது. இப்படி ஒரு டூத் பிக்கால் எடுத்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுற டூத் பிக் வந்து இப்படி க்ளீனாக வரணும். ஸோ இதை நல்லா பேக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் நல்லா ஆற விட போகிறேன். நான் கலரிங் போட்டு வச்ச கேக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து அதே மாதிரி நான் பெரிய கேக்கு எப்படி பேக் பண்ணோம் முதல் ஃபர்ஸ்ட் 30 minutes வந்து 30 நிமிஷம் வந்து 350 degrees Fahrenheitல வந்து 30 நிமிஷம் பேக் பண்ணான். 30 நிமிஷத்துக்கு பிறகு டெம்பரேச்சர் குறைச்சி 325 degrees Fahrenheitல வச்சு இன்னொரு ½ an hour வச்சு நான் அரை மணித்தியாலம். ஸோ இல்லாமல் 1 மணித்தியாலம் வந்து வச்சினான். ஆனால் இந்த கலர் விட்ட கேக்கை மட்டும் நான் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 15 நிமிஷம் வச்சிருக்கிறேன். ஸோ 1 மணித்தியாலம் 15 நிமிஷம் இந்த கலர் விட்ட கேக்கை வந்து பேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. நான் கொஞ்சம் கூட விட்டுட்டு நல்லபடியாக, ஆனால் கொஞ்சம் ஆறி வரைக்கும் ஒரு அளவுக்கு அமர்ந்து வரும். இப்போ நாங்கள் வெட்டி எடுக்கலாம். இதையும் ஒரு இன்சர்ட் பண்ணி பாருங்கள் டூத் பிக்கால். இந்த அப்படி நல்லா க்ளீனாக வரணும். இந்த அப்படி க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இதையே நான் நல்லா பேக் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா ஆற விட போகிறேன். இந்த பட்டர் கேக்கை வந்து நான் சரியாக ஒரு 45 நிமிஷம் விட்டு நான் ஆறுறதுக்கு ஆறிட்டுது. நான் ஒரு கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு மற்ற பக்கம் திருப்புங்கோ. இந்த இருக்குது. இப்போ நாங்கள் மேலே போட்ட பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து எட்ஜஸை வந்து வெட்ட போகிறேன். நல்லா கூரான கத்தியால் அதை வெட்டிடுங்க. இந்த இருக்குது.
இப்படி நான் எட்ஜஸை வெட்டி இருக்கிறேன். நீங்கள் ஆறாமல் இந்த கட்டிங் போர்டில் வந்து அப்படி கவட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அடியில் வந்து ஒட்டி பிடிச்சிடும். ஸோ நல்லா ஆறுனா பிறகு இதை வெட்டிடுங்க. இந்த இருக்கு நான் 4 எட்ஜஸையும் வந்து வெட்டி இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வெட்டிடுங்க. அதில் பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த இருக்கு நான் இந்த கேக்கையை வந்து 45 நிமிஷம் வச்சேன். நான் ஆறிட்டு இந்த இப்படி எனக்கு ஆறுனை வந்து கொஞ்சம் அமர்ந்துட்டுது. பட் என்ன கொஞ்சம் இப்படி இருக்குது. இதை வந்து நான் வந்து மேலால் வந்து வெட்டி விட போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா கட்டிங் போட்டால் திருப்பிட்டும் வெட்டலாம். ஆனால் இப்படி வெட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இருக்கு மேலே வந்து நான் இப்படி வெட்டி இருக்கேன். பட் நான் பிறகு ஒரு கட்டிங் போர்டில் வந்து மேலே பக்கம் திருப்பி விட போகிறேன். ஸோ இந்த கேக்கையும் வந்து இந்த எட்ஜஸை வந்து வெட்டி விடுவோம். டபுள் கலர் பண்ண கேக். இப்போ இதையும் உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டிடுங்க. இந்த இருக்கு இந்த கேக்கையே நான் வெட்டி இருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு இதுதான் இந்த பட்டர் கேக் செய்து முடிஞ்சது.